திருவள்ளூர் அடுத்த தண்டலம் கிராமத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் குடியிருப்பு பகுதியில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து தேங்கி நிற்பதால் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாகவும் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் பெரும்பாலான பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். அதேபோல் திருவள்ளூர் அடுத்த தண்டலம் கிராமத்தில் 250 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர். இங்குள்ள ஏரி கால்வாய் மூலம் மழைநீர் தேங்காமல் சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் ஏரி கால்வாயை தனிநபர்கள் ஆக்கிரமித்து இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் மழைநீர் வெளியேற முடியாமல் குடியிருப்புகளை சூழ்ந்து தேங்கி நிற்கிறது. கழிவு நீருடன் மழை நீரும் கலந்து நிற்பதால் கொசுக்கள் அதிக அளவு உற்பத்தியாகி டெங்கு, மலேரியா போன்ற நோய் ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடமும் அரசு அதிகாரிகளிடமும் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேங்கி இருக்கும் மழைநீரில் பாம்பு, தேள் போன்ற விஷப்பூச்சிகள் வீட்டிற்குள் வருவதால் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நீதிமன்ற தலைவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே தேங்கி இருக்கும் கழிவு நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவன் வந்து காமெண்ட் போட்டா அவன் மணி நேரம் காமெண்ட் போட்டா அப்ப அது ஏற்கனவே 100 நாள் வேலை செஞ்சாங்க சார். அந்த காவை வீடு போட்டு வெட்டி வெட்டி விடுறாங்க. தண்ணி வீட்டுக்கு மேல தான் வேற போடுறாங்க.